ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் கனிமொழி அருண்குமார். இந்த வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் பவுடர் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதில் ரசமும் வச்சு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூன் அளவே எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்பூனாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்பூன் அளவே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். 4 ஸ்பூன் துவரம்பருப்பு, பெருங்காயம், தூள் பெருங்காயம்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. புளி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்ல கடாயில் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கோங்க. புளி லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க, நல்லா வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது எல்லாமே வறுத்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நல்லா காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா அதை ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் ரசப்பொடிக்கு. இப்போ இதெல்லாமே நல்லா அரைச்சிடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, லைட்டாக குறைன்னு அரைச்சா போதும். இப்போ இதை நல்லா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டணுங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்பொழுது பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பூண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அரைக்கும் போதே காஞ்ச மிளகா நிறைய போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் ரசப்பொடி அரைச்சிருக்கேன், அதனால காஞ்ச மிளகா நிறைய போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு அரைக்கிறீங்கன்னா காஞ்ச மிளகாவை தாளிக்கும் போது மட்டும் போடுங்க, அரைக்கும் போது போட வேண்டாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ரசப்பொடியில் இதை மொத்தத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலரிக்கோங்க, அங்கங்கே கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த பவுடர் ஃபுல்லாக இந்த சீசனிங் மொத்தமே மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லாவே கலரிக்கலாங்க. இது வந்து நான் 1 வாரத்துக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக அரைச்ச ரசப்பொடிங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. நமக்கு இந்த ரசம் வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டன்ட் ரசம், இது நம்ம நார்மலாக வீட்டில் பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். சுத்தமாக டிஃப்ரென்ஸே தெரியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டில் நமக்கு கிச்சனில் டக்குன்னு வேலையாகணும்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்ல ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நமக்கு வந்து 1 வாரத்துக்கு தேவையான ரசம் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த ரசப்பொடியை வச்சு நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்காக பாத்திரம் எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா நசுக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா பிழிஞ்சிட்டேன் தக்காளியை. இப்போது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரசப்பொடி, அவ்வளோதாங்க. 2 ஸ்பூன் இப்போ நான் ரசப்பொடி போட போகிறேன். வேறு நம்ம எதுவுமே போட போகிறது கிடையாதுங்க. எல்லாமே நம்ம ரசப்பொடியில் போட்டு அரைச்சிட்றதுனால நம்ம வெறும் ரசப்பொடி மட்டும் போட்டால் போதும். அடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிக்க வேண்டியதுதான். என்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லைங்க இந்த லாக்டவுன்றதுனால, அதனால நான் அப்படியே ரசம் வச்சுருக்கேன். கொத்தமல்லி உங்ககிட்ட இருந்ததுன்னா நல்ல பொடியாக நறுக்கி மேலே தூவுங்க, நல்ல வாசமாக சூப்பராக இருக்குங்க ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மாதிரியே புது வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.